தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எவ்வளோ முக்கியமான பிரச்சனை பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ யாரோ பேசுனாங்க, அதெல்லாம் பேசுறது, இதெல்லாம் அவங்களுக்கு என்ன, அது பதில் சொன்னால் தான் நமக்கு பிரச்சனை. இதெல்லாம் அது பதில் சொன்னால் தான், அதுக்கு பதில் சொல்லாமல் போங்க. அதெல்லாம் எந்த நிர்வாகி பேசுனது? அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் நான். அப்படி யாராவது பேசியிருந்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் நான். அதாவது நாங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வதந்திகள், 100 விழுக்காடு வதந்திகள். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன் நான். இதுக்கு மேலே கண்ணு காது மூக்குலாம் வச்சு பேசவே வேண்டாம், அதுக்கு அவசியமே கிடையாது. நாங்கள் நல்லா செயல்பட்டு இருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு வந்து பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் இன்னைக்கு மற்ற கட்சிகள்லாம் குதிரை பேரம், கழுத பேரம், யானை பேரம் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் மேகதாது பிரச்சனை, இல்லை பள்ளிக்கரணை சதுப்புண்டலும் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, கல்வி பிரச்சனை, நீட் தேர்வை ரத்து பண்ணணும், இப்படி இருக்கிற பிரச்சனைலாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் மட்டும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகளோ அத்தனையும் நிச்சயமாக எங்கள் மூலமாக நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம், போராடிட்டு இருக்கிறோம். அதனால் இது இன்னொன்று, நாங்கள் சொன்னால் தமிழக அரசு வந்து அதை கேட்குற நிலையில் எப்படின்னா, நல்ல ஒரு திட்டங்கள், ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தான் நாங்கள் முன் வைக்கின்றோம். அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடலாம். இது நீங்கள் அவர்கிட்ட தான், முதலமைச்சர் தான் கேட்கணும். அது அவர் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். அது யாரு? நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க மீடியாவில். உங்கள் ஊடகத்தில் தான் அந்த தினம் விவாதத்தில் வந்து இவங்க பார்ப்பாங்களா, அவங்க கவுந்துருவாங்களா, இப்படி ஆகிடுமா, அப்படியே நீங்கள் தான் பேசுகிறீங்க. வேறு யார் பேசிகிட்டு இருக்கா? அதான் இப்போ சமீபத்தில் நடந்தது. அது என்னன்னு தெரியல. அது என்ன, தென் மாவட்டம்னா அவ்வளோ மோசமான பகுதி. அது எப்போ பார்த்தாலும் தென் மாவட்டத்தில் லாக்அப் டெத்தில் இருந்து, அப்புறம் வந்து செல்லில் டெத்து, போலீஸ் ஸ்டேஷனில் டெத்து, இதெல்லாம் ரொம்ப ஒரு மனநிலை ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. இது ஏன்னா இது இந்த காலத்துலேயுமா இப்படிலாம் இருக்குது? இது இவ்வளோ சமூக ஊடகம் காலத்தில் எல்லாமே அங்கே சிசிடிவி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்பயும் அங்கே போய் ஏன் அந்த ஒரு மனநிலை காவல்துறையில் முதல்ல மாற்றணும். அது இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுத்து யார் இதுக்கு காரணமோ அவங்களுக்கு வந்து டிஸ்மிஸ் மட்டும் கிடையாது, ஜெயிலில் பிடிச்சி போடணும். 10-15 வருஷமாக தண்டனை கொடுத்தா தான் இதெல்லாம் கொஞ்சம் அடுத்தது ஒரு ரிஃபார்ம்ஸ் நிறைய நடத்தணும். அதாவது நான் ஜஸ்டிஃபை பண்ணல, எதையும் நான் ஜஸ்டிஃபை பண்ணல. திமுக செய்தது தான் இவங்களும் செய்கிறாங்க. 5 ஆண்டு காலத்தை திமுக இதை தான் செஞ்சாங்க. ஏர்போர்ட் மூர்த்தியை குண்டர் சட்டத்தில் போடுறதுக்கு என்ன அவசியம்? என்ன பண்ணிட்டார் ஏர்போர்ட் மூர்த்தி? அவர் மேலே தாக்குதல் நடந்தது, அதை போய் கேள்வி கேட்டார். குண்டர் சட்டம். அவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு இயக்கத்தின் தலைவர். எவ்வளோ இந்த ஊடக சவுக்கு சங்கர்லாம் என்ன பண்ணாங்க? தொடர்ந்து குண்டர் சட்டம் அவங்க பண்ணது தான். ஆனால் அது நான் ஜஸ்டிஃபை பண்ணல. அவங்க பண்ணானா இவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு டீசென்சி, பாலிடிக்ஸில் கொஞ்சம் டீசென்சி வரணும். சும்மா போய் இப்போ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. யார் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி. இன்னொன்று, ஒரு முதலமைச்சரை பற்றி பேசக்கூடாது. முதலமைச்சர் என்பது தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுடைய பிரதிநிதி. அவர் யார் வேணா இருக்கட்டும், அந்த பொறுப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போது அரசியலில் அந்த பொறுப்புக்கு மரியாதை கொடுங்க. அது போயிட்டு ரொம்ப ஒரு மோசமான கொச்சையான வார்த்தை இல்லை. நீங்கள் அரசியல் பேசுங்க, விமர்சனம் வையுங்க, கடுமையாக விமர்சனம் வையுங்க. அவங்க கொள்கை ரீதியில் தப்பு பண்ணுறாங்க, அரசியல் ரீதியில் தப்பு பண்ணுறாங்க, சரியாக நிர்வாகம் இல்லை அப்படிலாம் சொல்லுங்கள்.
ஆனால் ஒரு ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது.